நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்னைக்கு சமையல்லாம் கிடையாது, டிப்ஸ் வீடியோ தான். வாங்க நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ் பார்த்துடலாம். பொதுவாக பருப்பு இல்லாட்டினா ஏதாச்சும் வேக வைக்கும்போது தண்ணி கூடுதலாக ஊற்றிட்டு அது பொங்கி வடியும் இல்லைங்களா? அதுக்கு பொங்கி வடியாமல் இருக்க உள்ள ஒரு குட்டி சில்வர் பவுல் உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சாலும் அது பொங்கியே வடியாது. இப்போ பாருங்கள், விசில் வருது, பொங்கியே வடிஞ்சிருக்காது. பாருங்கள், சுத்தமாக பொங்கி வடியலை. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொங்கி வடிகிற தண்ணி பூராமே இந்த பவுலில் கலெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இது சூடாக இருக்கும். ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணி இதை எடுத்துருங்க. சாம்பாருக்கு பருப்போ பயர் எது வேக வைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. பொதுவாக நம்மளோட கேஸ் ஸ்டவ் ரொம்பவே மெர்சியாகவும் எண்ணெய் கொட்டியும் கசகசன்னு இருக்கும். எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒன்ஸ் ஸ்டவ்வை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி குட்டி ஓட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் சிசர் வச்சு அதை ரிமூவ் பண்ணி கட் பண்ணால் அது ஷேப் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்க் யூஸ் பண்ணி அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி என் பர்னர் 3 பர்னர், உங்கள் வீட்டில் எத்தனை பர்னர் இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம ஸ்டவ்வில் எந்த விதமான எண்ணெய் பிசுக்கும் ஒட்டாது, எண்ணெயுமே எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் சோம்பேறி தான். கிட்டத்தட்ட எனக்கு இது 3 மாதம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். எந்த விதமான அழுக்கும் ஆகாது, ஸ்டவ் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 3யுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், மடித்து விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் பூராமே சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை மடக்கி விட்டுக்கோங்க. இல்லாட்டினா எப்போயாச்சும் தூக்கிக்கிறோம் லைட்டாக. நான் இந்த எக்ஸ்ட்ராஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சில்வர் ஜுவல்லரிஸ் க்ளீன் பண்ண வச்சுக்கிருவேன். இந்த கேஸ் ஸ்டவ் நான் ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய பர்னர்ஸ்க்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஏன்னா எதையுமே பொங்கி வடிய விட மாட்டேன். அதனால தான் இந்த பர்னர் ரிப்பேர் ஆகாமல் சர்வீஸ் கொடுக்காமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது 7 இயர்ஸாக. பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதை காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே இருக்குது. இது பால் பொங்க விட்டது பாருங்கள், அப்படியே கருப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஏதாச்சும் பொங்க விட்டால் அதை திரும்பவே யூஸ் பண்ணாதீங்க, டக்குன்னு ஃபாயில் ஷீட்டை மாற்றிடுங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணால் அடுப்பு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக தோசை கல் தாங்க. அவசரமாக ஒரு தோசை ஊற்றி ஹஸ்பண்டை வெளியே அனுப்பலான்னு பார்த்தா அந்த தோசையே வராது. சரியாக கோவம் வரும் தோசைக்கல் மேலே. அதுக்காக தான் ஒரு சூப்பரான டிப்ஸ். உங்ககிட்ட சிக்கனோ மட்டனோ எது வாங்கினாலும் கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் கொழுப்பு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு இந்த கொழுப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்ளை பண்ணாலே கொழுப்புலேருந்து எண்ணெய் இறங்கி வரும். இந்த கொழுப்பு ஒரு நான்ஸ்டிக் கோட்டை நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கல்லை ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் கொழுப்புலேருந்து எண்ணெய் கலர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் கொழுப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் எந்த கொழுப்பு வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பூரா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே அந்த கொழுப்பு கரையிற வரைக்கும் இப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை அப்படியே வாஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் தண்ணி ஊற்றி கைகளால் மட்டும் வாஷ் பண்ணுங்கள். சோப் போட்டு ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஏன் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண சொன்னேன்னா, சோப்பு ஏதாச்சும் போட்டிங்கன்னா அதோட அந்த கோட்டிங் பழையபடியும் போயிடும். அடுத்த டிப்ஸ் புது பாத்திரம் எது வாங்கினாலும் அதோட அந்த பிளாஸ்டிக்கில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். சிலவங்க நான்ஸ்டிக்கில் ஒரு கரண்டி போட்டோ ஸ்பூன் போட்டோ தோண்டி எடுத்தால் கோடு விழுந்துரும்னு பயப்படுவாங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். 10 செகண்ட் கழித்து ஒரு நான்ஸ்டிக் கரண்டி வச்சு கூட இப்படி லேசாக தொட்டாலே அது வந்துடும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக குயிக்காக வந்துருச்சுன்னு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பிரியாணி பாட் நான் வாங்கியிருக்கேன். அதுலேயும் வர்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. பாருங்கள், கையில் வச்சு நகத்தை வச்சும் எடுத்து பார்த்தாச்சு, ஒரு நான்ஸ்டிக் கரண்டி வச்சு எடுத்து பார்த்தாச்சு, வரல. ஒரு 10 செகண்ட் வச்சதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். நான் போட்டிருக்கிற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.
and thanks for watching.